வணக்கம். இந்த 5 வார்னிங் சைன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அதாவது பொதுவா பெண்மணிகளுக்கு போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங், மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ளீடிங் வருதா? இல்லனா அதாவது ஹஸ்பண்டோட கான்டாக்ட் இருந்ததுக்கு அப்புறம், ஹஸ்பண்டோட யூசுவலா உடல் உறவு வந்ததுக்கு அப்புறம் ப்ளீடிங் இருக்கா? இல்லனா ரொம்ப வெள்ளப்படுதா? வெள்ளப்படுறது ஒரு பேட் வைக்கிற அளவுக்கு வெள்ளப்படுதா? அல்லது அந்த வெள்ளப்படுறதே ரொம்ப ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங், அதாவது ஒரு துர்நாற்றமோட வருதா? பொதுவா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இல்லனா கர்ப்பப்பை புற்றுநோய்க்காக அறிகுறியா இருக்கலாம். அதாவது ஏர்லி சைன்ஸ் ஆர் வார்னிங் சிம்டம்ஸ். இப்படி இதுல ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா இங்க வந்தீங்கன்னா நம்ம என்ன டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் பெண்மணிங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஹெச்பிவி ஸ்கிரீனிங், பாப்ஸ்மியர் டெஸ்ட்னு இருக்கு, அது பண்ணிக்கலாம். அப்படி இல்ல கர்ப்பப்பை புற்றுநோயா சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு அப்டமன், ஒரு சாதாரண ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணிட்டு அதுல கர்ப்பப்பை சதை எவ்வளவு இருக்குன்னு பார்த்து, அதை திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வளர்ச்சி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு சின்னதா ஒரு பயாப்சி, நம்ம கிட்ட ஒரு ரொம்ப சின்ன டியூப் இருக்கு, அந்த பயாப்சி மாதிரி பண்ணி செய்து நம்ம இதை பார்த்துக்கலாம். பொதுவா 40-45 வயசு மேல நான் சொல்ற சிம்டம்ஸ் இருந்ததுன்னா தயவு செய்து வாங்க, பிஎஸ்ஜி புற்றுநோய் மையத்துக்கு வாங்க, உங்களை செக்அப் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். வணக்கம்.